Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. Welcome to Great Krigalan Magic Show. Welcome to Great Krigalan Magic Show. அந்த மாதிரி சொன்னல. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேங்கர்ஸ் அந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். சுந்தர்சி. சுந்தர்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால் இருந்துச்சு. பிகாஸ் போன வருஷம் அந்த 2024 ரிலீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண எந்த பெரிய படமே ஒழுங்காக போகல. என்னடா தமிழில் மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் வருது, தெலுங்குல அது வருது, இது வருது, நம்ம தமிழ் சினிமாவில் சொல்லிக்கிற மாதிரி படமே வரல, தமிழ் சினிமா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டாடி இஸ் கம்மிங் அப்படின்ற மாதிரி அரண்மனை 4 ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஹிட்டே அரண்மனை 4 தான். கிட்டத்தட்ட கீழே படுத்து இந்த தமிழ் சினிமாவை தூக்கி நிமித்தினதே நான் தான் அப்படின்ற மாதிரி அரண்மனை 4 வந்து ரிலீஸ் ஆச்சு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ்னாலே ஒரு மாதிரி நிறைய கிரிஞ்சி சீன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அரண்மனை 4 வந்து ஒரு நல்ல ரிசப்ஷன் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு பொங்கலுக்கு வந்து சங்கர் ஷாவோட கேம் சேஞ்சர் வருது, பாலாசாவோட வணங்கான் படம் வருது. பட் இந்த 2 படமே பெருசாக போகல. திடீர் 12 வருஷம் கழிச்சு மதகஜ ராஜா அப்படின்ற ஒரு பழைய படத்தை ரிலீஸ் பண்ணி பொங்கல் வின்னரே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து தன்னைத்தானே ப்ரூஃப் பண்ணிக்கிட்டாரு சுந்தர்சி. ஸோ இப்போது அதுக்கப்புறமேட்டா வந்து மூக்குத்தி அம்மன் 2 படம் பண்ண போக தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு கலகலப்பு 3 பண்ண போக தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. மறுபடியும் விஷாலோட இன்னொரு படம் பண்ண போக தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது திடீர்னு கேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட ட்ரெயிலர் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல்ஸே கம்பேக் கொடுக்கு ஆஸ் அ காமெடியன். ஸோ இந்த படத்து மூலமாக சுந்தர்சி வந்து ஒரு ஹார்ட் ஹிட் கொடுத்தாங்க இல்லையா, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்ஷன் தான். சுந்தர்சி வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தை கரெக்டாக தெரிஞ்சு வச்சு ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே வச்சு ஒரு ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படத்தை வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமேட்டு சுந்தர்சி சார் படம்னாலே வந்து லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் லாஜிக்காகவும் நிறைய சீன்ஸை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஹைஸ்ட் சீன் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா சீன்ஸ் வந்து லாஜிக்காக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் லாஜிக்லாம் இல்லையோ அது எல்லாமே வந்து காமெடி சீன்ஸை வச்சு கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வடிவேல் சாரோட காமெடிலாம் பார்க்கும்போது ஒரு பழைய டெம்ப்ளேட் மாதிரி தெரிஞ்சு. அப்கோர்ஸ் பழைய டைலாகோ இல்லை பழைய படத்தில் ஒரு பாடி லாங்குவேஜ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஃப்ரெஷ்ஷாக தான் பேசியிருக்காங்க. பாடி லாங்குவேஜ்லாம் புதுசாக தான் இருக்கா. ஆனால் இது வந்து அந்த பழைய பட டெம்ப்ளேட் மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக காமெடி படங்களே வரதில்லை. படத்தில் தனியாக ஒரு காமெடி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் இல்லாததுனால இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பழைய காலத்து சினிமா பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வடிவேல் சாரோட காமெடி வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமேட்டு படத்தில் வந்து ட்விஸ்ட்லாம் இருக்குது. இந்த குட் பார்ட் இஸ் அந்த ட்விஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இன்டர்வல் பிளாக்ல வர ட்விஸ்ட் ஆகட்டும், கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸு அதில் வாணி போஜன் அவங்களோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்பு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் அவங்க வர போர்ஷன் கம்மி தான். பட் அந்த போர்ஷனில் அவங்களால எவ்வளோ தூரம் அவங்களுடைய கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டன் சீக்வன்ஸில் கூட அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்க ஸ்டண்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்கள மெயினாக வச்சு ஒரு ஸ்டண்ட் வந்து அவங்கள சுற்றி நடக்கும். அதெல்லாம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அவங்கள வந்து தமிழ் சினிமா இன்னும் நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய விதத்தில் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டுக்குடி படம் பார்த்து ஒரு ஃபீல் இருந்தது. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ரீசனுக்காக இந்த படம் நோக்கி ட்ராவல் ஆகிடும். அதுவே வந்து நம்மளை வந்து என்கேஜிங்காக வச்சுட்டு ஓகே இது நடந்துடுச்சு, ஸோ இதனால என்னென்னலாம் அடுத்தடுத்த சீன் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சு பண்ணது வந்து இந்த படத்தோட ஒரு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கேத்ரின் தெரேசா வந்து அவங்களுக்குள்ள ஒரு செம்ம எனர்ஜி வந்து ஒன்று இருக்குது. பட் அவங்கள வந்து வெறும் கிளாமருக்காகவே வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த படம்ல ஜென்ரலாக இந்த படத்தில் வந்து அவங்க நல்ல ஒரு கொடுத்துருக்காங்க. மற்ற படங்கள்லாம் பார்க்கும்போது வெறும் கிளாமருக்காகவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பிகாஸ் இந்த படத்தில் அவங்கள வச்சு ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அவங்கள போட்டால் செம்மையாக அடிப்பாங்க, ரோப்பெல்லாம் கட்டி பறக்க விடுவாங்க. ஒரு மேல் ஆர்டிஸ்ட் ஈக்குவலாக அந்த இடத்துல வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி வந்து அவங்களுக்கு கொடுத்தா அவங்க வந்து இன்னும் அவங்களுடைய ஸ்கோப்பை வந்து நம்மெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா
சுந்தர் சி சார் படம்னாலே வந்து கிளாமர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி இது ரீசெண்டாக வந்து மத கஜகஜெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் கிளாமர் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். ஆனால் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நான் வந்து அவ்வளோவெல்லாம் வைக்கல அப்படின்ற மாதிரி. பட் உண்மை என்னென்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் கிளாமரே சீன்ஸ் அவ்வளோவா இல்லை, ஒரே ஒரு சாங் மட்டும்தான் இருக்கும். அதுவும் ஆல்ரெடி யூடியூப்ல ரிலீஸ் பண்ணாங்க. பட் அந்த சாங்குமே வந்து நம்ம இஸ்கி இஸ்கு காவாலா அவர் படத்தில் ஒரு அச்சோ அச்சோ சாங் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல. இந்த படத்தில் வந்து கிளாமரான சீன்ஸ்லாம் அவ்வளோவா எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ப்ளஸ் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சுந்தர் சி தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலுமே இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஒர்க் ஆகிக்குமா அப்படின்றது டவுட்டு தான். பிகாஸ் சுந்தர் சி தான் இந்த படத்துக்கு கரெக்ட். ஆனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ சீரியல் ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் அந்த ரேஞ்சில் தான் அவருடைய லெவல் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அவர் டேரக்டர், அவருக்கு வந்து பர்ஃபார்மன்ஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருந்ததுன்னா இந்த படம் வந்து இன்னுமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு அதுக்கு போயிருக்காங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே லேக் இருக்கும், லைட்டாக ஒரு போர் அடிக்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு மேலே சொன்ன எல்லா பாசிட்டிவுமே நம்ம வந்து நெகட்டிவாக சொல்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இல்லாஜிக்கல் சீன்ஸு. அந்த இல்லாஜிக்கல் சீன்ஸ் என்ன தான் காமெடி சீன்ஸை வச்சு கவர் பண்ணியிருந்தாலுமே நிஜத்தில் அப்போல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு மியூசிக் வந்து நல்லா இருக்குது, பட் நாட் அப் டு த லெவல். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இருந்தது. இந்த படத்துக்கு வந்து ஹிப்ஹாப் ஆதியோ இல்லை சாம் சியோஸோ போட்டிருந்தா இந்த படம் இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு போய்க்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் மொத்தத்தில் ஒரு ஜாலியான படங்க. இந்த ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியான படம்லாம் கிடையாது. அந்த சீனில் பேக் ட்ராப்பில் அது வந்துச்சு பார்த்தியா இது வந்துச்சு பார்த்தியா அப்படின்னு இந்த குறியீடுலாம் வச்சு அந்தளவுக்குலாம் அந்த சீன்லாம் இங்கே இல்லை. அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஜாலியாக ஃபேமிலியோடு பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபன் பண்ணிவிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு இந்த சம்மர் லீவுக்கு ஒரு நல்ல ஒரு உகந்த படம் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 7.5 out of 10. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.